ஒரு நாள் காலை இளவரசர் சித்தார்த்தரும் அவரது உறவினர் தேவதத்தாவும் காட்டுக்குள் நடந்து சென்றனர். வானத்தில் பறக்கும் அன்னம் ஒன்றை சித்தார்த்தன் தேவதத்தாவிடம் காட்டினான். சித்தார்த்தன் அவனை தடுக்கும் முன் தேவதத்தன் அதன் மீது அம்பு எய்தினான். அம்பு எய்த பறவை கீழே சென்றது. சிறுவர்கள் இருவரும் அதை நோக்கி ஓடினார்கள். சித்தார்த்தா முதலில் அந்த இடத்தை அடைந்தார். அவர் பறவையை எடுத்து மெதுவாக அம்பை அகட்டி அதன் காயத்திற்கு சிகிச்சை அளித்தார். உடனே தேவதத்தன் அந்த இடத்தை அடைந்தான். பறவையை கொடு, அது என்னுடையது என்றான் தேவதத்தன். சித்தார்த் பறவையை பிரிய மறுத்தார். தேவதத்தன் தன் உறவினரை நீதிக்காக நீதிமன்றத்திற்கு அழைத்துச் சென்றார். நான் அம்பு எய்து பறவையை கீழே கொண்டு வந்தேன். அது எனக்குச் சொந்தம் என்றான் தேவதத்தன். நான் அதன் காயத்திற்கு பாலூட்டினேன் என்று சித்தார்த்தா கூறினார். நீதிபதி சித்தார்த்தா வைத்திருந்த பறவையை பார்த்தார். உன் அம்பு எய்ததால் பறவை கொல்லப்பட்டிருந்தால் நீ அதை உரிமை கொண்டாடியிருக்கலாம் என்றார் நீதிபதி. ஆனால் சித்தார்த்தா அதை காப்பாற்றினார். பறவை அதை காப்பாற்றியவருக்கு சொந்தமானது, அதை கொல்ல முயற்சித்தவருக்கு அல்ல என்று புத்திசாலி நீதிபதி கூறினார். அதற்குள் காயம் குணமாகி பறவை முழுமையாக குணமடைந்தது. சித்தார்த்தன் வெளியே சென்று பறவையை விடுவித்தான். பறவை இலவசம், அது யாருக்கும் சொந்தமில்லை என்றான் சித்தார்த்தன் காற்றில் உயர பறப்பதை பார்த்தபடி.